பிரிந்து கிடந்தால் நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் இவர்களை தவிர்த்து விடுவார்கள். ஆகவே இவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒரு அணியாக, கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதுதான் ஜெயக்குமாரனுடைய விமர்சனத்தோட பொருத்தி பார்க்கிற தனியரசு. இரண்டாவது, நீங்க அந்த முஸ்தபா, தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் சொல்றீங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் இப்பதான் அரசியல் பொது தளத்துக்கு வருகிறது. ஏற்கனவே ஓராண்டுகள் கட்சியை துவக்கி தமிழக வெற்றி கழகத்தை விஜய் நடிகர் பொது வெளிக்கு வராமல், கள அரசியலுக்கு வராமல், ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஒரு பரந்தூர் போராட்டத்தில் போய் ஒரு 10 நிமிடம் பங்கேற்பது, நூல் வெளியீட்டு விழாவில் விகடன் நடத்திய விழாவில் போய் ஒரு 10 நிமிடம் கலந்து விட்டு வருவது, மாநாடு நடத்தி அதில் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் உரையாற்றுவது, மொத்தமாகவே அவர் 40-50 நிமிடங்கள் தான் பொதுமக்களுக்காக பேசியிருக்கிறார். அதுவும் வேற யாரோ எழுதி கொடுத்ததை அவர் படிக்கிறார். அது ஒரு அந்த அந்த அரசியலில் விஜய் பொறுத்தவரை ஒரு பால்வாடியை போல, எல்கேஜி யூகேஜி போல ஒரு புரிதல் இல்லாத ஒரு கொள்கை அல்லது தத்துவம் அல்லது எந்த நிலையிலிருந்தும் உறுதிப்பாட்டோடு அரசியல் களத்துக்கு வராத ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஆகவே அவரோடு இப்ப அதிமுகவில் சினிமா டிடிவி அணியை ஆதரித்த முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லீம் லீக், என்னோட அருள் சகோதரர் முஸ்தபா, இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரடியாக போய் அவரோட பொதுச் செயலாளரை புஷி ஆனந்தை பார்த்து ஆதரவு செய்தி நேற்று பார்த்தேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதனால நம்ம ஒரு அரசியல் இயக்கம் கட்சி இன்னொரு அரசியல் இயக்கத்தோடு நட்பு பாராட்டி, தோழமை பாராட்டி